கடலூர் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விடிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றாத விடிய அரசை கண்டித்து தமிழ்நாடு அரசு அனைத்து அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. அரியலூர் அண்ணா சாலை அருகில் தமிழ்நாடு அனைத்து அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை ஏற்காவிட்டால் இது மக்கள் போராட்டமாக மாறும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தொடர்ந்து ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சி தொடங்கப்பட்டதிலிருந்து அரசு பணியாளர்கள், ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்ட களத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதே நிலை தொடருமேயானால் நிச்சயமாக எதிர்கால அடுத்த கட்ட போராட்டம் மிக வீரியமிக்கதாகவும் தமிழ்நாடே ஸ்தம்பிக்கின்ற வகையில் எங்களுடைய போராட்ட வடிவம் இருக்கும். இந்த போராட்டத்தினை பொதுமக்களினுடைய போராட்டமாக கொண்டு செல்வதற்கு நாங்கள் தயாராகிவிட்டோம் என்பதை இதன் வழியில் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓய்வூதிய திட்டத்தினை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அனைத்து அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றாமல் விடிய அரசு அலைக்கழிப்பதாக ஜாக்டோஜி அமைப்பினர் குற்றம் சாட்டினர். திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி அருகே தமிழ்நாடு அனைத்து அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் வருகிற 15ஆம் தேதி சென்னையில் உண்ணாவிரத போராட்டமும், 26ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அனைத்து அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கரூரில் மினியன் கார்ட்டூன் பொம்மையுடன் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு அலுவலர்கள் சங்க கூட்டமைப்பினர் நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் அரசு அலுவலர்கள் சுமார் 200 பேர் கலந்து கொண்டு விடிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர்.